வீட்டில் தினமும் விளக்கேற்றுவது ஒரு ஆன்மீக வழிபாட்டு முறையாக மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கையில் நல்ல ஆற்றலை ஏற்படுத்தும் ஒரு பழமையான மரபாகவும் கருதப்படுகிறது. இருள் நீங்கி ஒளி வர வேண்டும் என்பதற்காக. விளக்கு என்பது அறிவின் ஒளி என்று சொல்லப்படுகிறது. வீட்டில் விளக்கு ஏற்றும்போது எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நல்ல சக்தி வீட்டில் நிறையும் என்று நம்பப்படுகிறது. லட்சுமி கடாட்சம் பெற மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றினால் மகாலட்சுமி வீட்டில் குடியிருப்பார் என்று சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது. இதனால் வீட்டில் பணவரவு செழிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி கிடைக்க தினமும் காலை மாலை விளக்கு ஏற்றி இறைவனை நினைத்தால் குடும்பத்தில் சண்டை குறைந்து மன நிம்மதி மற்றும் அமைதி ஏற்படும். பாவங்கள் நீங்க விளக்கு ஏற்றி இறைவனை வழிபட்டால் முன்னோர் பாவங்கள் குறைந்து நல்ல பலன்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஆரோக்கியமும் நல்ல அதிர்ஷ்டமும் விளக்கு ஒளி வீட்டில் பரவும்போது மனதில் நம்பிக்கை உற்சாகம் அதிகரித்து நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. விளக்கு ஏற்றுவதன் பலன்களை பார்த்தோம். அப்படி ஏற்றும் விளக்கு எந்த திசையில் ஏற்ற வேண்டும், எந்த திசையில் ஏற்றக்கூடாது, எந்த திசையில் ஏற்றினால் என்ன பலன் என்று தெரிந்து கொள்வோம். வீட்டில் விளக்கு ஏற்றும்போது அதன் திசை மிகவும் முக்கியமானது என்று ஆகம சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சரியான திசையில் விளக்கு ஏற்றினால் வீட்டில் நல்ல சக்தி அதிகரிக்கும். கிழக்கு திசை கிழக்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. பலன்: வீட்டில் செழிப்பு அதிகரிக்கும், அறிவு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி நிலைக்கும். வடக்கு திசை வடக்கு திசையில் விளக்கு ஏற்றுவது மகாலட்சுமி அருளை தரும் என்று நம்பப்படுகிறது. பலன்: பணவரவு அதிகரிக்கும், தொழில் வியாபாரம் வளர்ச்சியடையும், கடன் சுமை குறையும். மேற்கு திசை மேற்கு திசையில் விளக்கு ஏற்றலாம், ஆனால் அது குறிப்பிட்ட வேண்டுதல்களுக்கு மட்டுமே என்று கூறப்படுகிறது. பலன்: துன்பங்கள் குறையும், எதிரிகள் விலகுவர், தடைகள் நீங்கும். தெற்கு திசை தெற்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றுவது பொதுவாக தவிர்க்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஏன்? அது முன்னோர்கள் தொடர்பான திசை என்று கருதப்படுகிறது. வீட்டில் சோக ஆற்றல் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. மேலும் வீட்டில் விளக்கு ஏற்றும்போது பயன்படுத்தும் எண்ணெய்க்கு தனித்தனி ஆன்மீக பலன்கள் உள்ளதாக சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது. நல்லெண்ணெய் இது மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் எண்ணெய். பலன்: வீட்டிலுள்ள கஷ்டங்கள் குறையும், பாவங்கள் நீங்கும், சனி தொடர்பான துன்பங்கள் குறையும், மன அமைதி கிடைக்கும். நெய் நெய்யில் விளக்கு ஏற்றுவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. பலன்: மகாலட்சுமி அருள் கிடைக்கும், செல்வம் மற்றும் வளம் அதிகரிக்கும், வீட்டில் நேர்மறை சக்தி அதிகரிக்கும். தேங்காய் எண்ணெய் பல கோவில்களில் தேங்காய் எண்ணெய் விளக்கு பயன்படுத்தப்படுகிறது. பலன்: குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், மன அமைதி கிடைக்கும், தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். பஞ்சதீப எண்ணெய் இது 5 வகை எண்ணெய்களை கலந்து தயாரிக்கப்படுகிறது. பலன்: வீட்டில் அனைத்து தெய்வங்களின் அருள் கிடைக்கும், செல்வம் ஆரோக்கியம் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். இலுப்பை எண்ணெய் இலுப்பை எண்ணெயில் விளக்கு ஏற்றுவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. பலன்: கடன் பிரச்சனைகள் குறையும், வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும், தெய்வ அருள் விரைவாக கிடைக்கும். கஸ்தூரி மஞ்சள் சேர்த்த நெய் சிலர் நெய்யுடன் சிறிது மஞ்சள் சேர்த்து விளக்கு ஏற்றுவார்கள். பலன்: மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பொதுவாக தவிர்க்கப்படும் எண்ணெய்கள்: கடலை எண்ணெய், பாம் ஆயில், பயன்படுத்திய பழைய எண்ணெய். இவற்றில் விளக்கு ஏற்றுவது நல்லதல்ல. வீட்டில் பணவரவு அதிகரிக்கும். விளக்கு ஏற்றும்போது பயன்படுத்தும் திரி மிகவும் முக்கியமானது. எந்த திரியை பயன்படுத்துகிறோம் என்பதற்கேற்ப ஆன்மீக பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. பஞ்சு திரி இது மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் திரி. பலன்: வீட்டில் அமைதி அதிகரிக்கும், தெய்வ அருள் கிடைக்கும், தினசரி பூஜைக்கு மிகவும் நல்லது. தாமரை தண்டு திரி சிலர் தாமரை தண்டு கொண்டு திரி செய்து விளக்கு ஏற்றுவார்கள். பலன்: மகாலட்சுமி அருள் கிடைக்கும், செல்வ வளம் அதிகரிக்கும், வறுமை நீங்கும். வாழைத்தண்டு திரி வாழைத்தண்டு கொண்டு செய்யப்பட்ட திரி மிகவும் சிறப்பானது என்று கூறப்படுகிறது. பலன்: குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், தடைகள் நீங்கும், நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். சிவப்பு நூல் திரி சில அம்மன் கோவில்களில் சிவப்பு நூலில் திரி போட்டு விளக்கு ஏற்றுவார்கள். பலன்: அம்மன் அருள் கிடைக்கும், கஷ்டங்கள் குறையும், கண்ணேற்று துஷ்ட சக்திகள் விலகும். மஞ்சள் துணி திரி மஞ்சள் துணியில் திரி செய்து விளக்கு ஏற்றுவது
லக்ஷ்மி பூஜையில் பயன்படுத்தப்படுகிறது. பலன்: பணவரவு அதிகரிக்கும், வீட்டில் செழிப்பு அதிகரிக்கும். முக்கிய குறிப்பு: பழைய திரியை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது. புதிய திரியில் விளக்கு ஏற்றுவது நல்லது. வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றுவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. குத்துவிளக்கில் இருக்கும் முகங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பலன்கள் கிடைக்கும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. ஒரு முகம், ஒரு திரி வைத்து ஏற்றும் விளக்கு. பலன்: மன அமைதி கிடைக்கும், தியானம், ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும். 2 முகம், 2 திரி வைத்து ஏற்றப்படும் விளக்கு. பலன்: குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், கணவன் மனைவி இடையிலான புரிதல் அதிகரிக்கும். 3 முகம், 3 திரி வைத்து ஏற்றப்படும் விளக்கு. பலன்: குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி, வீட்டில் நல்ல முன்னேற்றம். 4 முகம், 4 திரி வைத்து ஏற்றப்படும் விளக்கு. பலன்: செல்வம் மற்றும் வளம் அதிகரிக்கும், வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். 5 முகம், 5 திரி வைத்து ஏற்றப்படும் விளக்கு மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. பலன்: 5 தெய்வங்களின் அருள் கிடைக்கும், செல்வம், ஆரோக்கியம், அமைதி, அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். முக்கிய குறிப்பு: பொதுவாக வீட்டில் 2 அல்லது 5 முகம் வைத்து விளக்கு ஏற்றுவது நல்லது என்று கூறப்படுகிறது. தெற்கு திசையை நோக்கி திரி இருக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் விளக்கேற்றினால் நல்லது? வீட்டில் விளக்கேற்றும் நேரம் மிகவும் முக்கியமானது என்று ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. சரியான நேரத்தில் விளக்கேற்றினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. காலை நேரம்: காலை சூரிய உதயத்திற்குப் பின் விளக்கேற்றுவது மிகவும் நல்லது. பலன்: நாள் முழுவதும் நல்ல சக்தி கிடைக்கும், வீட்டில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும், தெய்வ அருள் கிடைக்கும். மாலை நேரம்: மாலை சூரிய அஸ்தமன நேரத்தில், பொதுவாக 5:30, 6:30 விளக்கேற்றுவது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. பலன்: மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், வீட்டில் செல்வம் மற்றும் வளம் அதிகரிக்கும், எதிர்மறை சக்திகள் நீங்கும். விசேஷ நாட்கள்: வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை போன்ற நாட்களில் விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பு. பலன்: லக்ஷ்மி மற்றும் தெய்வ அருள் அதிகரிக்கும், வீட்டில் சுபீட்சம் பெருகும். முக்கிய குறிப்பு: காலை மற்றும் மாலை நேரம்தான் விளக்கேற்ற சிறந்த நேரம். இந்த நேரங்களில் ஏற்றப்படும் விளக்கு வீட்டில் நல்ல ஆற்றலை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. வீட்டில் பொதுவாக எத்தனை விளக்கேற்ற வேண்டும்? வீட்டில் பொதுவாக 1 அல்லது 2 விளக்கேற்றுவது போதுமானது. வெள்ளிக்கிழமை அல்லது விழா நாட்களில் 5 விளக்கேற்றுவது மிகவும் நல்லது என்று கூறப்படுகிறது. எந்த சமயங்களில் வீட்டில் விளக்கேற்றக்கூடாது? விளக்கேற்றுவது மிகவும் புனிதமான வழிபாடு. ஆனால் சில சமயங்களில் வீட்டில் விளக்கேற்றாமல் இருப்பது நல்லது என்று மரபுகள் கூறுகின்றன. வீட்டில் மரணம் நடந்திருந்தால் முழு இரவு விளக்கேறிய விட்டு தூங்கக்கூடாது. குளிக்காமல் விளக்கேற்றக்கூடாது. கோபம் அல்லது மன அமைதி இல்லாத நேரம், அசுத்தமான இடத்தில். விளக்கு ஏற்றுவதன் பலன்கள் என்ன? எந்த நேரத்தில் தீபம் ஏற்றினால் நல்லது? எந்த திசையில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொண்டோம். அது மட்டுமல்லாமல் தீபம் ஏற்றும்போது எந்த எண்ணெய் பயன்படுத்த வேண்டும், எந்த திரியில் ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் பார்த்தோம். மேலும் குத்து விளக்கில் எத்தனை முகம் ஏற்ற வேண்டும், எந்த சமயங்களில் தீபம் ஏற்றக்கூடாது என்பதையும் தெளிவாக அறிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். மேலும் இப்படிப்பட்ட ஆன்மீக தகவல்களுக்கு எங்களை தொடர்ந்து ஆதரியுங்கள்.